மீரா, அண்ணா, அவர்தான் என் உயிருங்கிறது உனக்கு தெரியும். நீ என்ன கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பண்ணு எப்பவுமே சொல்லுவியேனா? ஆனா என்னோட உயிர் அவருக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி நான் அவரை கொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா மீரா. வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு குங்குமம் வச்ச எந்த கையாலேயே என் குங்குமத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. செடியை நட்ட கையாலேயே அந்த செடியை வேரோட அறுத்து எறியணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமா? சொல்லு. எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அண்ணா, அண்ணா, என்னாச்சுண்ணா? ஒண்ணுலம்மா, கொஞ்சம் தண்ணி கூட. ஏன்பா ககன், என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பூமி, என்னாச்சுமா? அத்தை, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. கடைசி நேரத்துல இவரு ஹீரோ மாதிரி வந்து மாமாவை காப்பாத்திட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க் யூ. நீங்க பாருங்க, நீங்க சொன்னதுனால தானமா நான் போய் காப்பாத்தினேன். ஆனா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்மா, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, என்கிட்ட இருந்து எதையும் நீங்க மறைக்க கூடாது. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்கம்மா. உங்க சந்தோஷத்துக்கு நான் எப்பயுமே குறுக்க வர மாட்டேன். உங்க சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே பெருசா இல்லம்மா. வேணும்னா நீங்க உங்களுக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா அந்த அந்த கிருஷ்ண பிரசாத் கூட இருக்க பிடிச்சிருக்கனாலும் பரவாயில்லம்மா. நீங்க தாராளமா போய் ஹாப்பியா இருங்கம்மா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ககன் அண்ணா, சரி இப்பதான் போன் பண்ணானா. அவன் அவரை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கானா. நீ சீக்கிரமா கீழே வானா, நம்ம எல்லாரும் போய் அவரை வரவேற்கலாம். வா. நீ போமா, நான் வரேன். சரிண்ணா, சீக்கிரமா வந்துரு. நம்ம வீடு இன்னைக்கு தீபாவளி பண்டிகை மாதிரி சூப்பரா இருக்க போகுது. நம்ம சேர்ந்து கொண்டாடலாம். சரி, நீ சீக்கிரமா வானா. நீ போமா. பைத்தியக்காரி, நீ இன்னும் நம்பிட்டு இருக்காளே. அத்தை, அத்தை, அவரு வந்ததும் திருஷ்டி எடுக்கிறதுக்கு பூசணிக்கால ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? பண்ணிட்டமா. நட்சத்திரா, நட்சத்திரா, இன்னைக்கு நீதான் உன் மாமனாருக்கு திருஷ்டி எடுக்கணுமா? நான் ஏன் சொல்றேன்னா, நீ இந்த வீட்டு மருமக இல்லையா? மருமகளா நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரமோ என்னமோ, இன்னைக்கு உன்னுடைய மாமனார் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வர போறாரு. சரியாமா? சரிங்க அத்தை. அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் போய் சமைக்கிறேன் அத்தை. சரிம்மா. மாமா, கேபி வர போறாருன்னு தெரிஞ்சதுல இருந்து மீராவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆமா பூர்வா, கேபி உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்தே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பூர்வா. ஆனா கேபி நம்ம வீட்டுக்கு வந்து அவனை கொல்ல நினைச்சது நான் தானு சொன்னான்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாம என் மனசு ஒரே பதட்டமா இருக்கா பூர்வா. எனக்குள்ள இருக்கிற இந்த பயம் என்ன எதுவுமே யோசிக்க விட மாட்டேங்குதா பூர்வா. மாமா, இந்த டைம்ல நான் இப்படி சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா கேபிக்கு கெடுதல் நடக்கணும்னு நான் மனசுல நினைக்கல. என்னவோ கேபி உயிரோட நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு எனக்கு தோணல மாமா. நீ என்ன சொல்ற அபூர்வா? உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு மாமா? எஸ்பி அண்ணாவ கேபி தான் கொலை பண்ணாருங்கிற கோவத்துல எஸ்பி சூர்யா காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? உயிரோட இருந்திருந்தா நானே கொன்னிருப்பேன்னு அன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னாருல்ல.
இன்னைக்கு கேபி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கேபிய உயிரோட அவரை விட்டுருவாருன்னு தோணுதா மாமா? வர வழியில தடுத்து ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. நோ அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அன்னைக்கு ஏதோ நான் கோவத்துல அவசரப்பட்டு கேபியை ஷூட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு கேபியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அபூர்வா. அபூர்வா, நீ உடனே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கேபியை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அபூர்வா. சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். அப்போ உன் பொண்டாட்டிக்காக என் புருஷனையே கொல்ல பாத்தியா அண்ணான்னு நம்ம மீரா உங்களை கேள்வி கேட்டா அப்போ நீங்க என்ன பதில் சொல்வீங்க மாமா? எனக்கும் அதுதான் ஒன்னும் புரியல அபூர்வா. எனக்கு அதை பத்தி புரியவே இல்லை. என்னாச்சு பூமி? நான் என்னன்னு சொல்றது அத்தை? நல்லது செஞ்சாலும் உங்க பிள்ளைக்கு தொட்டது எல்லாத்துக்கும் கோவம் வருது. பாசத்தை காட்டினாலும் எரிஞ்சு விழறாரு. என்ன நடந்துச்சு பூமி? மாமாவை காப்பாத்துறதுக்காக அப்போ சூர்யா கூட ஃபைட் பண்ணாருல்ல, அவரு கையில அடிபட்டிருக்கு. கட்டு போட்டு விடுறேன்னா கோவப்படுறாரு. உன் பாசத்தை அவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். நீ வா, உன் கையாலேயே அவனுக்கு கட்டு கட்டி விட சொல்றேன். வலது கையில தான் அடிபட்டிருக்கு அத்தை. அவரால சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அத்தை. நீயே அவனுக்கு சாப்பாடு பிசைஞ்சு அவனுக்கு ஊட்டி விடு. வா. நீங்க சூப்பர் அத்தை. உண்மையிலே நீங்க அப்படி பண்ண வச்சிட்டீங்கன்னா அவருக்கு உங்க மேல இருக்கிற பாசம் வேற யார் மேலயும் இல்லைன்னு நான் நிச்சயம் ஒத்துக்கிறேன். அதுக்காகவாவது நான் அவனை ஒத்துக்க வைக்கிறேன். வா. ஏண்டா ககன், அடிப்பட்ட கைக்கு பூமி கட்டு கட்டுறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிட்டியாமே? ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட் பிரின்சிபலை கூட்டிட்டு வந்த மாதிரி இவ உங்களை கூட்டிட்டு வந்துட்டாளா? டேய், பூமி நல்ல பொண்ணுடா. கம்ப்ளைண்ட் பண்ற பொண்ணெல்லாம் கிடையாது. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாத நல்ல பொண்ணுடாவ. ஆமாமா, மத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காகவே பிறந்தவன். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நான் சொல்றத கேளு. கையில கட்டிக்கோடா. அம்மா இங்க பாருங்க, வேணும்னா நீங்க எனக்கு கட்டி விடுங்க. அவ கையெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. காலையில நீ என்ன சொன்ன? நான் தான் உன்னோட உலகம்னு சொன்னல. நிஜமாவே நீ சொல்றது உண்மைனா அப்ப நான் சொல்றத நீ கேட்கணும்ல. அம்மா இங்க பாருங்க, இப்படி சென்டிமெண்டா அடிக்கிறதுலாம் நல்லாவே இல்லம்மா. பாசத்தை வார்த்தையால இல்லடா, செயலால தான் காட்டணும்.